ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா 10th பயாலஜியில் இருக்கக்கூடிய 12வது யூனிட், அதாவது தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். சரியா? இந்த லெசன் தான் நீங்க வந்து பார்க்க போறோம். இந்த லெசன்ல பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வேணாம். நம்ம எக்ஸாம் ஓரியன்டா என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து கொஸ்டின் வந்து எடுத்துக்கலாம். சரியா? எல்லாமே வேணாம், நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் லெசனை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும், தாவரங்கள்ல பல்வேறுபட்ட கட்டமைப்புகள் காணும் அப்படின்னா அணுக்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகளாகவும், மூலக்கூறுலாம் சேர்ந்து செல்லாகவும், செல்லெல்லாம் இணைந்து திசுவாகவும், திசுக்கள்லாம் இணைந்து உறுப்புகளாகவும், உறுப்புலாம் சேர்ந்து உறுப்பு மண்டலமாக மாறும் அப்படின்றது நமக்கு ஜெனரலாகவே தெரியும். இந்த லைன் நோட் பண்ணிங்க. தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா நெகமையா. நெகமையா குரு. இவரை என்ன சொல்றாங்க, அதனால தாவர உள்ளமைப்பியலோட தந்தைன்னு சொல்லுவாங்க. சரியா? தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதல்ல வெளியிட்டவர் நெகமையா குரு. இவர் தாவர உள்ளமைப்பு தந்தைன்னு சொல்லுவாங்க. தாவரத்தோட உட்புற அமைப்பை பற்றி படிக்கிறது உள்ளமைப்பியல், அனட்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இது ஒரு கொஸ்டினா நமக்கு வந்து கேட்பாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் திசுக்கள் அமைப்பு மற்றும் தோற்றத்தில் ஒன்றுபட்ட அப்படி இல்லைன்னா வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் செல்களோட தொகுப்பு திசுக்கள். இது இந்த இடம் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய செல்களின் தொகுப்பு தான் திசுக்கள். அதை பகுப்படையோட திறனின் அடிப்படையில் திசுக்களை வகைப்படுத்துவாங்க. சரியா? பகுப்படையின் திறன் அடிப்படையில திசுக்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஆக்கு திசு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிலைத்த திசு அப்படின்னு பகுப்படையின் தன்மையை வச்சு வகைப்படுத்துவாங்க. சரியா? அடுத்து திசு தொகுப்பு. திசுவெல்லாம் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திசு தொகுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த திசு தொகுப்பை 3 வகையா பிரிக்கலாம். சரியா? பகுப்படையின் தன்மையை வச்சு திசுவை 2ஆ பிரிச்சோம். ஒன்று ஆக்கு திசு, இன்னொன்று வந்து நிலைத்த திசு. இங்க என்ன பண்றாங்கன்னா திசுவை வந்து ஒரு 3 வகையில வந்து வகைப்படுத்துறோம். திசுவை ஒரு தொகுப்பா யார் வகைப்படுத்தணும் அப்படின்னா சாக்ஸ். சாக்ஸ் என்பவர் தாவரம் உள்ள திசு தொகுப்புல 3 வகையா பிரிக்கிறாரு. அது தோல் திசு தொகுப்பு, புறத்தோல் புறத்தோல் திசு தொகுப்புன்னு சொல்லலாம். இன்னொன்று அடிப்படை இல்லைன்னா தள திசு தொகுப்பு, இன்னொன்று வாஸ்குலார் திசு தொகுப்பு. இந்த 3 டைப் இம்பார்ட்டன்ட். தோல் திசு தொகுப்புனா புறத்தோல் சொல்லக்கூடியது, அடிப்படை இல்லைன்னா தள திசு தொகுப்பு, இல்லைன்னா வாஸ்குலார் திசு. ஃபர்ஸ்ட் இந்த தோல் இல்லைன்னா புறத்தோல் திசு அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். சரியா? இந்த புறத்தோல் திசு தொகுப்புல என்ன இருக்குன்னா புறத்தோல் இருக்கும், புறத்தோல் துளை இருக்கும், புறத்தோல் வளரிகள் இதெல்லாம் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புறத்தோல்னு வந்துடும். அதே மாதிரி ஒரு தாவரத்தோட வெளிப்புற அடுக்கு தான் இதை சொல்லுவாங்க புறத்தோல். சரியா? இதுல வந்து நிறைய துளைகள் வந்து காணப்படும். அந்த துளைகள் தான் நமக்கு தெரியும் ஸ்ட்ரோமட்டா. இது வழியா தான் என்னது நீராவி போக்கு வந்து நமக்கு வந்து நடைபெறும். அடுத்து தண்டு மற்றும் இலைகளோட வெளிப்புற சுவர்ல வந்து கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெழுகு படலம் காணப்படும். தண்டு மற்றும் இலைகளோட வெளிப்புற சுவர்ல கியூட்டிக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு மெழுகு படலம். இந்த கியூட்டிக்கல் வந்து நீராவி போக்கு வந்து தடுக்கும். சரியா? புறத்தோலில் பல செல்களான வளரிகள், ட்ரைகோம்கள் மற்றும் வேர் தூவிகள்லாம் இங்கே தான் காணப்படும் புறத்தோல்ல. இது மட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திசு தொகுப்பை தான் பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க? புறத்தோல் திசு தொகுப்பு, தள்ள திசு தொகுப்பு அப்படின்னா அடிப்படை திசு தொகுப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து வாஸ்குலார் திசு தொகுப்பு. இதுல இருந்து என்னென்ன திசுக்கள்லாம் இருக்கு, அவங்களோட பணிகள் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ புறத்தோல் மட்டும் பெரிடெர்ம்னு சொல்லுவாங்க. சரியா? புறத்தோல் திசுக்கள்லாம் இங்கே தான் இருக்கும். புறத்தோல்னாலே தெரியும் நமக்கு பாதுகாப்பு ப்ளஸ் வந்து நீர் இழப்பை தடுக்கிறது தான் அதோட வேலையே. ஏன்னா கியூட்டிக்கல் இங்கே தான் இருக்கு. ப்ளஸ் வந்து இந்த கியூட்டிகளோட வேலை நீராவி போக்க தடுக்கிறது. அப்ப நீர் இழக்க தடுக்கிறதையும் பாதுகாப்பு பணியிலையும் யார் ஈடுபடுவாங்க? புறத்தோல் திசு தொகுப்பு ஈடுபடுவாங்க. அடுத்து ரசத்தோல் திசு தொகுப்பு. இதுல வந்து இதை நோட் பண்ணீங்க. பாரன் கைமா அப்படின்னா உணவு சேமிக்கிறது அப்படின்றத நான் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு பொறுத்துகள் அதை கேட்பாங்க. அப்படியே பாரன் கைமா அப்படின்னா உணவு சேமிக்கிறது அதோட வேலை. குளோரன் கைமானாலே நமக்கு தெரியும் என்னது ஒளிச்சேர்க்கையில ஈடுபடக்கூடியது குளோரன் கைமா. கோலன் கைமா அப்படின்னா பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை. ஸ்கிலீரன் கைமா அப்படின்னா அதுவும் பாதுகாப்பு தான், ஆனா கடினத்தன்மை. இப்ப ஸ்கிலீர் அப்படின்னா என்னது கிளினா வச்சுங்க. அப்ப கடினமா இருந்துச்சு அப்படின்னா அதை கிழிக்க முடியாது அப்படின்னு கூட நான் வச்சுங்க. கடினமா இருந்துச்சுன்னா அதை கிழிக்க முடியாது. கோலன் கைமா அப்படின்னா உறுதித்தன்மை. இப்போ காலைல எழுந்துச்சு நீ என்ன கண்டிப்பா கோலம் உறுதியா நீ போட்டே ஆகணும் கோலம் அப்படின்னு வீட்டை சட்டம் பண்ணுவாங்களே, உறுதியா இந்த விஷயத்த நீ வந்து பண்ணியே ஆகணும். இப்போ கோலம் போட்டே ஆகணும் அப்படி கூட நான் வச்சுக்கலாம்.
குளோரன் கைமா நமக்கு தெரியும், ஒளிச்சேர்க்கை அப்படின்னாலே நமக்கு குளோரன் கைமா வந்துடும். பாரன் கைமானா உணவு சேமிக்கிறது. சரியா, இதுக்கு மட்டும் என்னது ஏதாச்சும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. பாரன் கைமா அப்படின்னா உணவு சேமிக்கிறது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை போயிடலாம். சைலம் சைலம் ஜலம்னா வச்சுக்கோங்க. பாஸ்பராக்சிஸ்ல தான் அந்த சைலமும் ஃப்ளோயமும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஜலம்னாலே என்ன, தண்ணி. இப்போ நீர்மற்ற கனிமங்களை கடத்துறது தான் இதோட வேலை. ஃப்ளோயத்துக்கு உணவுப் பொருட்களை கடத்துதல். கேட்பாங்கப்பா, சைலம் ஃப்ளோயத்தோட வேலை என்னன்னு கண்டிப்பா கேட்பாங்க. சரியா, நோட் பண்ணீங்க. அடுத்து இந்த புறத்தோலோட பணிகள். புறத்தோல் பார்த்தோம். புறத்தோலோட பணிகள்னா உட்புற திசுக்கள் வந்து அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடும். இன்னொன்று, நீராவி போக்கு நடைபெற உதவும். வேர்த்துருவிகள் நீர்மட்ட கனிமங்களை உறிஞ்சுறதுக்கு பயன்படக்கூடியது. சரியா, இதை மட்டும் நோட் பண்ணீங்க. அடுத்து அடிப்படையில்னா தள திசு தொகுப்பு. இது வந்து நமக்கு பெருசா எதுவும் வேற இல்லை, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தா பெருசா எதுவும் இல்லை. இதை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படியே. என்ன கொடுத்துறேன், புறத்தோல் வாஸ்குலர் திசுக்கள் நீங்களாக உள்ள அனைத்து திசுக்களும் தொகுப்பில் அடங்கும். புறத்தோல்லையும் வாஸ்குலர் திசுலையும் என்ன இருக்கோ அதை தவிர பேலன்ஸ் எல்லாமே என்னது, அடிப்படையிலாம் தள திசு தொகுப்பு. அதாவது இதில் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. புரணி, அகத்தோல், பெரிசைக்கிள், பித்து, இது மட்டும் நோட் பண்ணா போதும். சரி, வேற எதுவும் தேவையில்ல. அடுத்து வாஸ்குலர் திசு தொகுப்பு. வாஸ்குலர் திசு தான் இருக்கு, சைலம் இருக்கு, ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லி 2 திசுக்கள் இருக்கு. சைலம் தெரியும், நீர்மூட கனிமங்களை தாவரத்தோட உறுப்புகளுக்கு கடத்துகிறது. ஃப்ளோயம் உணவுப் பொருளை தாவரத்தோட பல்வேறு பகுதிகளுக்கு கடத்தும். 3 வகையான வாஸ்குலர் கற்றைகள் இருக்கு. சரியா, 3 வகையான வாஸ்குலர் கற்றைகள் இருக்கு. ஆரப்போக்கு அமைந்தவை, ஒன்றிணைந்தவை, சூழ்ந்தமைந்தவை. 3ஆ பிரிக்கிறாங்க. ஆரப்போக்குல முதல்ல பார்க்க போறோம். ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலர் கற்றை. சைலமும் ஃப்ளோயம் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்கள்ல அமைஞ்சிருக்கும். இப்போ வெவ்வேறு ஆரங்கள்ல அமைஞ்சிருக்கு. அப்போ வெவ்வேறுனாலே வேறு. சைலமும் ஃப்ளோயம் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்கள். இப்போ வெவ்வேறு என்னது, வேறு நடத்தும். அடுத்து ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை. சைலமும் ஃப்ளோயம் ஒரே ஆரத்துல ஒரு கற்றையில் அமைஞ்சுன்னா அதை ஒன்றிணைந்தவைன்னு சொல்லுவாங்க. அது வெவ்வேறு ஆரத்துல அமைஞ்சுன்னா அது ஆரப்போக்கு அமைந்தவை. இது ஒன்றிணைந்த ஒன்னா அமைஞ்சிருக்கும். சைலம் ஃப்ளோயம் ஒரே ஆரத்துல ஒரே கற்றையில் அமைஞ்சிருக்கும். அப்ப இதான் சொல்லுவாங்க, ஒன்றிணைந்த சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கமைந்தவை, இன்னொன்னு இருபக்க ஒருங்கமைந்தவை அப்படின்னு 2 டைப் இருக்கு. சரியா, இது என்ன அப்படின்னா சைலம் மையப்பகுதியை நோக்கியும் ஃப்ளோயம் வெளிப்பகுதியை நோக்கி அமைஞ்சிருக்கும். சரியா, சைலம் மையப்பகுதியை நோக்கியும் ஃப்ளோயம் வெளிப்பகுதியை நோக்கியும் அமைஞ்சிருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில கேம்பியம் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஒருங்கமைந்தவை. அது திறந்த வாஸ்குலர் கற்றைன்னு சொல்லலாம். திறந்த வாஸ்குலர் கற்றை, ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை. அப்ப திறந்துருந்துச்சு அப்படின்னா அது இருவிதைலை தாவரத்தண்டு. கேம்பியம் காணப்படல அப்படின்னா அது மூடிய ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருவித்திலை தாவரத்துல. மூடி இருந்துச்சுன்னா ஒருவித்திலை தாவரம், திறந்து இருந்துச்சு அப்படின்னா இருவித்திலை தாவரம். இடையில உள்ள கேம்பியம் தான் இங்க இம்பார்ட்டன்ட். அடுத்து இருபக்க ஒருங்கமைந்தவை. வாஸ்குலர் கற்றையில சைலம் உள்பக்க வெளிப்பக்கமும் உள்பக்கம் ஃப்ளோயமும் காணப்படுகிறது. அங்க என்ன பார்த்தோம், நம்ம சைலம் மையப்பகுதியிலையும் ஃப்ளோயம் வெளிப்பகுதியிலையும் இருக்கும். இதுல ஒருங்கமைந்தவையில, இருபக்க ஒருங்கமைந்தவையில 2 பக்கமும் இருக்கும். வாஸ்குலர் கற்றையில சைலத்துக்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் ஃப்ளோயம் காணப்படும். புரியுதா, சைலத்தை சொல்றாங்க. சைலத்துக்கு உள்ளேயும் என்னது ஃப்ளோயம் இருக்கும், வெளியிலையும் உள்ளேயும் ஃப்ளோயம் இருக்கும், வெளியிலையும் ஃப்ளோயம் இருக்கும். இப்போ 2 பக்கமும் இருக்கிறதுனால இருபக்க ஒருங்கமைந்தவை அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா, இதுக்கு எக்ஸாம்பிள் குகர் பிட்டா. புரிஞ்சு போச்சா? சரி, ரைட். அடுத்து சூழ்ந்தமந்த வாஸ்குலர் கற்றை. சூழ்ந்தமந்த வாஸ்குலர் கற்றை எல்லாத்தையுமே சைலத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. இவ்வகையில சைலத்தை சூழ்ந்தோ ஃப்ளோயமோ அல்லது ஃப்ளோயத்தை சூழ்ந்து சைலமோ சூழ்ந்து இருக்கும், சுத்தி இருக்கும். இது நடுவில் இருக்குன்னா இது சுத்தி இருக்கும். சரியா, இப்போ சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை. சைலம் வந்து சூழ்ந்து இருக்கும். எதை அப்படின்னா ஃப்ளோயத்தை. அதான் சைலம் சூழ்ந்து இருக்கக்கூடியது. சைலம் சூழ் வாஸ்குலர் கற்றை அப்படின்னா இந்த டஸ்டினா தான். சரியா, அடுத்து ஃப்ளோயம் சூழ் வாஸ்குலர் கற்றைனா ஃப்ளோயம் வந்து இது சைலத்தை முழுவதுமா சூழ்ந்திருக்கும் பெரணிகள். ரைட்டா, இதுல இது மட்டும் நோட் பண்ணிங்க. உள்நோக்கிய சைலம்னா எண்டா இருக்கு, வெளிநோக்கிய சைலம்னா
எக்ஸார்க் உள்நோக்கிய சைலம் அப்படின்னா இன்னும் இல்ல புரோட்டோசைலம் மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் வெளிப்புறத்தை நோக்கியும் இருக்கும். அதான் இன்னும் எக்ஸ் நான் வச்சுக்கணும். வெளில போனா என்னது எக்ஸ். இப்போ உள்நோக்கிய எக்ஸா இருக்கு எக்ஸ். உள்நோக்கிய சொன்னா இன்னு எண்டா இருக்கு. இன்னுன்னு போட்டுக்கலாம். உள்நோக்கினா இன்னு எண்டா இருக்கு. வெளிநோக்கி சொன்னா எக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மட்டும் நோட் பண்ணீங்க. இண்டா இருக்குன்னா இன்னு அப்படின்னா தண்டுன்னு வச்சுக்கணும். வெளிநோக்கி அப்படின்னா அது வேறு. ஓகேவா? இதுக்கு வேறு, இதுக்கு தண்டு. ஓகேவா? அடுத்து அதான் இங்க வேறு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். அடுத்து இருவித்திலை தாவர வேரோட உள்ளமைப்பு. இப்ப இது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இருவித்திலை தாவர வேருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா அவரை, மா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அங்கேயே பார்த்துருப்போம். அவரை, மா, வேம்பு எல்லாமே இருபத்திலை தாவரத்து எக்ஸாம்பிள் நம்ம 6th பார்த்துருப்போம். இருபத்திலை தாவர வேருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அவரைன்னு சொல்றாங்க. அதை மட்டும் நோட் பண்ணீங்க போதும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து இங்க ஒரு வித்திலை தாவரத்தை வேருக்கு எக்ஸாம்பிள் சோளம். இது இம்பார்ட்டன்ட். அடுத்து இருபத்திலை தாவர தண்டோட உள்ளமைப்பு சூரியகாந்தி. சரியா? இருபத்திலை தாவர தண்டோட உள்ளமைப்பு சூரியகாந்தி. இந்த சூரியகாந்தி மட்டும் இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. சரி, அதை மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் ஒரு வித்திலை தாவர தண்டோட உள்ளமைப்பு மக்காச்சோளம். சரியா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்க இருபத்திலை தாவர இலையோட உள்ளமைப்பு மா. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க ஒருவித்திலை தாவர இலையோட உள்ளமைப்பு புல்லு. நெல்லு, புல்லு, மக்காச்சோளம் அது ஒருவித்திலை தாவரம் தான். இப்போ இலைக்கு எக்ஸாம்பிள் இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நோட் பண்ணிக்குவோம் நம்ம என்ன அப்படின்னா ஒரு மேட்ச் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்குவோம். இப்போ இது ஒரு வித்திலை, இது இருவித்திலை. இப்போ வேறு மட்டும் எடுத்துக்குவோம். ஒருவித்திலை தாவர வேருக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்க, நெல்லு. இருவித்திலை தாவரமா இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு 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 வந்து அவரை. அதே தண்டா இருந்துச்சுன்னா இங்க இருவித்திலைக்கு தான் சூரியகாந்தி, இங்க மக்காச்சோளம். அடுத்து வேற என்ன இருக்கு, இலை தான் இருக்கும். இலைனா இருவித்திலைக்கு மா இருக்கும், ஒருவித்திலைக்கு என்ன இருக்கு புல்லு. புரியுதா? இதை மட்டும் அப்படியே நோட் பண்ணா போதும். நெல்லு இங்க இருவித்திலை வேருக்கு சோளம். இருவித்திலைக்கு சோளமா? ஒரு வித்திலைக்கு நெல்லு இல்லை சோளமா? சரி, ஓகே, இங்க நம்ம நோட் பண்ணிக்குவோம். இங்க எழுதுறேன், கீழே எழுதுவோம். சரியா? இங்க வந்து ஒரு வித்திலை தாவரம், இங்க இருவித்திலை தாவரம். வேருக்கு சொல்லுங்க. இப்ப வேருக்கு சோளம், அவரை, தண்டு தண்டு வந்து மக்காச்சோளம். இங்க சூரியகாந்தி. அடுத்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இலை. இலைக்கு வந்து இங்க மா, புல்லு. சரியா? இதை மட்டும் நோட் பண்ணா போதும். இப்ப வேர்னா சோளம், இங்க அவரை. தண்டு அப்படின்னா இங்க மக்காச்சோளம், இங்க சூரியகாந்தி. இல்லைன்னா புல்லு, இங்க மா இலை. இதை மட்டும் நோட் பண்ணீங்க. என்ன இருக்குன்னா நெல்லு, புல்லு, மக்காச்சோளம் அங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள சோளம் எடுத்துக்கிட்டோம் நம்ம இங்க. அவ்வளவுதான். இங்க அவரை, மா, சூரியகாந்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவர செயலியல் கணிகங்கள்ப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ல இங்கே தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட், எல்லாமே இங்கே தான் இருக்கு. பாருங்க. இப்ப பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட், பச்சை நிறமுடைய கணிகம் தான் என்ன சொல்லுவாங்க, பசுங்கணிகம் சொல்லுவாங்க.
இப்போ இன்னொரு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். வண்ணக்கணிகம் அப்படின்னா குரோமோபிளாஸ்ட். மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நம்முடைய நிறமற்ற கணிகம் அப்படின்னா அது லியூக்கோபிளாஸ்ட், வெளிர் கணிகம். பச்சை கலர் இருந்தா குளோரோபிளாஸ்ட், வண்ண கலர் கலரா இருந்துச்சு அப்படின்னா குரோமோபிளாஸ்ட், வெள்ளையா இருந்துச்சு அப்படின்னா லியூக்கோபிளாஸ்ட். அவ்வளவுதான். சரியா? அடுத்து பாருங்க, பசுங்கணிகத்தோட அமைப்பு. இப்ப பச்சை நிறமிகளை கொண்டுள்ள கணிகம் பசுங்கணிகம்னு சொல்லுவாங்க. இந்த பசுங்கணிகத்தோட அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை மட்டும் நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் உரை. பசுங்கணிகம் இடைவெளியுடன் கூடிய உள் மற்றும் வெளி சவ்வுகளால் சூழப்பட்டது. சவ்வு இருக்கு. ஒரு பசுங்கணிகம் இருக்கு அப்படின்னா பசுங்கணிகம் சுத்தி என்ன இருக்கும்? சவ்வு இருக்கும். அடுத்து ஸ்ட்ரோமா. இதுதான் இம்பார்ட்டன்ட்பா. ஸ்ட்ரோமா சவ்வின் உட்புறம் மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படும் ஸ்ட்ரோமா. மேட்ரிக்ஸ்னு இன்னொரு பேர் இருக்கு. ஸ்ட்ரோமாக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுலதான் புரத சேர்க்கைக்கு தேவையான டிஎன்ஏ 70S ரைபோசோம் பிற மூலக்கூறுகள்லாம் இங்கே தான் இருக்கும். அதனால இம்பார்ட்டன்ட். சரியா? ஸ்ட்ரோமா மேட்ரிக்ஸ்னு இன்னொரு பேர் இருக்கு. இதுல என்ன இருக்கு? புரதத்துக்கு தேவையான டிஎன்ஏ 70S ரைபோசோம் எல்லாமே இதுல தான் இருக்கு. அடுத்து தைலகாய்டு. ஸ்ட்ரோமாவில் இடைவெளியுடன் கூடிய பை போன்ற தட்டு வடிவமைப்பு தைலகாய்டு. இதுலதான் ஒளிச்சேர்க்கை நிறமிகள்லாம் இருக்கும். பச்சையம் ஏ, பச்சையம் பி, கரோட்டினாய்டுகள் இதெல்லாம் ஒளிச்சேர்க்கை நிறமிகள். இந்த ஒளிச்சேர்க்கை நிறமிகள் அப்படின்னா தைலகாய்டு தான் இருக்கு. தைலம் வந்து கலர் கலரா இருக்கு நான் அப்படி கூட நான் வச்சுக்கலாம். தைலம் தான் இப்ப கலர் கலரா போட ஆரம்பிச்சாங்களே, பச்சை கலர், சிவப்பு கலர்னு. இப்ப தைலக்காடு அப்படின்னா அந்த ஒளிச்சேர்க்கை நிறமிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். சரியா? அடுத்து பிராணா. பல தைலக்காடுகள்லாம் ஒண்ணு ஒண்ணா சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பிராணான்னு சொல்லுவாங்க. ஒரு நாணயம் மாதிரி இருக்கா? இது எல்லாமே தைலக்காய்டு. இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா இதுதான் என்ன சொல்லுவாங்க? கிரானான்னு சொல்லுவாங்க. பல தைலக்காடுகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட நாணயம் போன்று உள்ளது. இது கிரானம்னு சொல்லுவாங்க. கிரானால என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கிரானாக்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து ஸ்ட்ரோமா லேமாவில் இணைக்கப்பட்டுள்ளது. ஸ்ட்ரோமா லேமாவால அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்க போதும். அடுத்து பசுமணிக்கத்தோட பணிகள். அது தெரியும். ஒளிச்சேர்க்கைக்கு ஈடுபடக்கூடியது. ஆஹ் தரசம்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது வந்து புரதம். புரதம் சேமிக்கிறது. கொழுப்பு அமில உற்பத்தி, லிப்பிடுகள் சேமிப்பு, பசுமணிக்கத்தை உருவாக்குறது. இதெல்லாம் இதோட வேலை. சரியா? அடுத்து ஒளிச்சேர்க்கை என்ன பார்க்க போறோம்? ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது போட்டோ லைட்டு சிந்தசிஸ்னா டு பில்டு. தற்சார்பு ஊட்டுறது ஏன்னா ஆல்கா தாவரம். இது ரெண்டு தான் என்னது நமக்கு தற்சார்பு ஊட்டுவது. இப்போ பச்சை நிறமுடைய கொண்ட பாக்டீரியா. என்ன பாக்டீரியா? சைனா பாக்டீரியா போன்றவை சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு வேண்டிய உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியில என்ன தேவை அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடும் நீரும் சேர்ந்து சூரிய ஒளி முன்னிலையில அதாவது பச்சைன்னா சூரிய ஒளி எடுத்து கொடுக்கும். முன்னிலையில குளுக்கோஸாவும் பிளஸ் நீர் பிளஸ் ஆக்சிஜனாவும் மாறக்கூடிய ஒரு வினை. ரைட்டா? இந்த நிகழ்ச்சியின் போது தான் அந்த ஆக்சிஜன் வந்து பல மடங்கு வெளியாகும். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசுமையான தாவரங்களை குறிப்பா இலைகள்ல ஒளிச்சேர்க்கை நடைபெறுது. இது இம்பார்ட்டன்ட். ஒளிச்சேர்க்கை எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்னா இலைகள்லாம் நடக்கும். ஏன்னா இலைகள்ல தான் பச்சையும் இருக்கும். புரியுதா? ஸோ அங்கதான் நடக்கும். ஒளிச்சேர்க்கை நிறமிகள் பார்க்க போறோம். இந்த ஒளிச்சேர்க்கை நிறமிகள் எங்க இருக்கும்? தைலக்காய்டுல இருக்கும். தைலக்காய்டுல தான் என்ன இருக்கும்? ஒளிச்சேர்க்கை நிறமிகள் இருக்கும். அடுத்து முதன்மை நிறமி, முக்கிய நிறமின்னு ரெண்டு இருக்கும். இப்போ வந்து முதன்மை நிறமின்னு எடுத்துக்குவோம். முதன்மை நிறமினா பச்சையம் ஏ. பச்சையம் ஏ முதன்மை நிறமி. சூரிய ஆற்றலே அதிக கவர்ந்திழுக்கும் தன்மை கொண்டதாகும். இந்த நிறமியானது சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுகிறது. அதனால் இதை வினை மையம்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றக்கூடியது எது அப்படின்னா பச்சையம் ஏ. அதனால இதை வினை மையம்னு சொல்லுவாங்க. பச்சையம் பியும் கரோட்டினாய்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா துணை நிறமிகள். கொஸ்டினே தான். பச்சையம் ஏ வந்து என்ன நிறமி? முதன்மை நிறமி. பச்சையம் பியும் கரோட்டினாய்டும் துணை நிறமிகள். அடுத்து இவை சூரிய ஆற்றலை கவர்ந்து முதன்மை நிரப்பிக்கு அனுப்பிவிடும். முதன்மை நிறமினா வினை மையம் பச்சையம் ஏ. துணை நிறமி அப்படின்னா அதாவது ஏற்பின் நிறமி. அது ரெண்டும் சேர்ந்து ஒளி தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒளி தொகுப்பு இருக்கக்கூடிய இடமே தைலக்காய்டுல தான் இருக்கும். சரியா? அடுத்து பார்க்கலாம். ஒளிச்சேர்க்கையில சூரிய ஒளியில பங்கு. ஒளிச்சேர்க்கையில் சூரிய ஒளியின் பங்கு.
ஒளிச்சேர்க்கையுடைய முழு நிகழ்ச்சி எங்க நடக்கும்? முன்னாடியே பார்த்தாச்சு. ஒளிச்சேர்க்கை இலையில தான் நடக்கும். இலையில இருக்கக்கூடிய பசுங்கனித்துல தான் நடக்கும். இது 2ஆ பிரிக்கலாம். ஒளி சார்ந்த வினை, ஓகேவா? ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளிவினை. பசுங்கனிக்கத்தோட கிரானால நடக்கும். ஒளி சாரா வினை எங்க நடக்கும்? அதாவது இருள் வினை வந்து பார்த்தோம்னா பசுங்கனிக்கத்தோட குரோமால நடக்கும். புரியுதா? ஒளி சார்ந்த வினை, ஒளிவினை இல்லைன்னா ஹில் வினைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராபின் ஹில் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சாரு. அதனால இத ஒளி சார்ந்த வினைய ஹில் வினைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்நிகழ்வு சூரிய ஒளியோட முன்னிலையில தைலக்காய்டு சவ்வுல நடக்கும். தைலக்காய்டு சவ்வுனா ஒண்ணும் இல்ல. பல தைலக்காய்டுகள்லாம் சேர்ந்ததுதான் கிரானா. அப்ப தைலக்காய்டுல நடக்கக்கூடியது ஒளி சார்ந்த வினை. ஏன்னா அங்கதான் ஒளிச்சேர்க்கை நிறமிகள் இருக்கு. அதனால அங்க நடக்கும். ஒளிச்சேர்க்கை நிறமிகள் சூரிய ஆற்றலை எதிர்த்து ஏடிபி மற்றும் NADPH+H+வை உருவாக்குகின்றன. இவை இரண்டும் இருள் வினைக்கு பயன்படுகின்றன. முதல்ல ஒளிவினை நடக்கும். ஒளிவினை நடந்ததுக்கு அப்புறம் தான் இருள் வினை நடக்கும். இப்போ ஒளிவினை எங்க நடக்கும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நிறமி இருக்கக்கூடிய இடத்துல நடக்கும். அது எங்க எங்க இருக்கும்? ஒளிச்சேர்க்கை நிறமிகள் தைலக்காயில இருக்கும். தைலக்காயில இருக்கக்கூடிய பிராணனால நடக்கும். அடுத்து இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹில் வினைன்னு சொன்னாங்க. ஒளி சாரா வினை, அதாவது இருள் வினை. சரியா? இது எங்க நடக்கும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. கால்வினை. கால்வின் சுழற்சின்னு கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஒளி சார்ந்த வினையில உண்டான ATP பிளஸ் NADPH பிளஸ் H பிளஸ் இதோட உதவியோட கார்பன் டை ஆக்சைடு ஆனது கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்க முடியும். இது பசுங்கனித்தோட ஸ்ட்ரோமா பகுதியில் நடக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரோமாக்கு இன்னொரு பேர் என்ன? மேட்ரிக்ஸ். சரியா? அப்ப மேட்ரிக்ஸ்ல நடக்கக்கூடியது இந்த வினை. கால்வின் சுழற்சி எனவும் அழைக்கப்படுகிறது. இதுவும் இம்பார்ட்டன்ட்பா. ஒளிசாரா வினைக்கு கால்வின் சுழற்சி என அழைக்கப்படுகிறது. இதுக்கு சூரிய ஒளி தேவையில்லை. அதனால இந்த இருள் வினைன்னு சொல்லுவாங்க. ஏன் சூரிய ஒளி தேவை? இது கிடையாது. ஏன்னா சூரிய ஒளி எடுத்து தரதே நமக்கு ஒளிச்சேர்க்கை நிறமிகள் தான். அந்த நிறமிகள் இருக்கக்கூடியதான் முதல் வினையில முடிஞ்சிருச்சு. இதுக்கு சூரிய ஒளியே தேவையில்லை. இதுக்கு கால்வின் சுழற்சியில் காற்றிலிருந்து CO2வும் ஒளிவினை மூலம் உண்டான ATP NADPH H+ம் உள்நுழைகிறதுன்னு சொல்றோம். ரைட்டா? அடுத்து மேலும் மருந்துகளும் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. என்ன அப்படின்னா ATP அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் இதுவும் அடினோசைன் தான். ஆனா டைபாஸ்பேட் டி வரதுனால. டி வந்தா ட்ரைபாஸ்பேட், டி வந்துச்சுன்னா டைபாஸ்பேட். சரியா? அடுத்து NAD நிக்கோடினமைடு அடினன் டை நியூக்ளியோரைடு. என்னன்னா நிக்கோடினமைடு, ஏனா அடினைனு, டை டி வந்திருக்குல்ல அதனால டை நியூக்ளியோடைடு. அதே தான் இங்கேயும் இங்க லாஸ்ட்ல பி வந்திருக்கனால பாஸ்பேட் மட்டும் சேர்த்துக்கணும். ரைட்டா? அடுத்து பாருங்க. ஒரு செல்லு வந்து பார்த்தோம் அப்படின்னா நேரா ஆற்றலை குளுக்கோஸ்ல இருந்து பெற முடியாது. குளுக்கோஸ் இருக்குன்னா குளுக்கோஸ்ல டைரக்டா ஆற்றலா எடுத்துக்க முடியாது. அதால சுவாசத்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் ATPயில் சேமிக்கப்படுகிறது. குளுக்கோஸ் இருக்குன்னா குளுக்கோஸ் ஆக்சிஜன் அடைஞ்சு அதுல வெளிப்படக்கூடிய ஆற்றல் ATPல வந்து சேமிப்படையும். ஏன்னா செல் வந்து டைரக்டா ஆற்றல் வந்து பயன்படுத்த முடியாது. குளுக்கோஸ்ல இருந்து ATP வடிவில் தான் பயன்படுத்த முடியும். அதனால ATPயா மாறணும் முதல்ல. அடுத்து பாருங்க. மெல்வின் கால்வின் ஒரு இம்பார்ட்டன்ட்பா. அமெரிக்க உயிர் வேதியியலாளர் ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தாரு. அதனால் இச்சுழற்சி கால்வின் சுழற்சி என பெயரிடப்பட்டது. இதுக்காக இவருக்கு நோபல் பிரைஸ் 1961 கொடுத்திருக்காங்க. ஒளிச்சேர்க்கையோட வேதியியல் சுழற்சியை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் என்ன சொல்றாங்க? கால்வின் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. கால்வின் சுழற்சி சொல்லுவாங்க. அடுத்து சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தப்படுறது. சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நடத்தப்பட்டது. யார் நடத்தினதை பார்த்தோம் அப்படின்னா பாரத ரத்னா CNR ராவ். ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட். அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார். ஹைட்ரஜன் எரிபொருளை செயற்கை ஒளிச்சேர்க்கை மூலமா உற்பத்தி செய்தது யாரு? ராவ். ராவ் அவர்கள் தான். CNR ராவ். அடுத்து ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள் தான் பார்க்க போறோம். ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள் வந்து நிறமி ஒன்று இம்பார்ட்டன்ட். அடுத்து இலையோட வயசு இம்பார்ட்டன்ட். கார்போஹைட்ரேட்டோட செறிவு, அப்புறம் ஹார்மோன்கள். வெளிப்புற காரணம் சூரிய ஒளி, வெப்பநிலை, நீர்,
கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் கனிமங்கள், அதாவது மைட்டோகாண்ட்ரியா. சரியா? செல்லில் காணப்படக்கூடிய ஒரு இலை போன்ற, அதாவது ஒரு துகள் போன்ற சைட்டோபிளாசம் நுண்ணுறுப்பு தான் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தெல்லாம் இருக்கு. இதை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 கோலிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டுபிடிச்சிருக்காரு. மைட்டோகாண்ட்ரியாவை எதுல கண்டுபிடிச்சாருன்னா அது வரித்தசை செல்கள்ல கண்டுபிடிச்சிருக்காரு. இதுவும் இம்பார்ட்டன்ட். கோலிக்கர் வரித்தசை செல்கள்ல மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடிக்கிறாரு. செல்லின் ஆற்றல் நாணயம் என அழைக்கப்படக்கூடியது ஏடிபி. செல்லோட ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏடிபி. இந்த ஏடிபி மைட்டோகாண்ட்ரியால உற்பத்தி ஆகிறதுனால மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்றாங்கன்னா செல்லின் ஆற்றல் நிலையம்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட். மைட்டோகாண்ட்ரியால வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புரதம், கொழுப்பு, லிப்பிடுகள், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் தான் இருக்கு. ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து மைட்டோகாண்ட்ரியோட அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா வேற எதுவும் இதுல இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த மைட்டோகாண்ட்ரியாவோட பணிகள் தான் இம்பார்ட்டன்ட். சரியா? சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கியமான உறுப்பு என்னது? மைட்டோகாண்ட்ரியா தான். சரியா? சுவாசித்தலுக்கு தேவையான ஒரு முக்கிய உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. ஏராளமான ஏடிபிக்கள் இதுல தான் உருவாகுது. எனவே செல்லின் ஆற்றல் மையம் இல்லைன்னா சக்தி நிலையம்னு கூட சொல்லுவாங்க. செல்லின் கால்சியம் அயனிகளை சமநிலையை பாதுகாக்கிறது. ஒரு செல்ல இருக்கக்கூடிய கால்சியம் அயனிகளோட சமநிலையை பாதுகாக்கக்கூடியது இதுதான். செல்லோட வளர்சிதை மாற்ற செயலில் பங்கு கொள்கிறது. இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுவாசித்தலோட வகைகள். சுவாசித்தலுக்கு முக்கியமானது மைட்டோகாண்ட்ரியான்னு பார்த்தோம். சுவாசித்தலுக்கோட வகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரினங்களுக்கும் வெளிச்சூழலுக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு வாயு பரிமாற்ற நிகழ்ச்சி. தாவரம் என்ன பண்ணும் அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். எப்ப அப்படின்னா சுவாசத்தையும் எப்ப இந்த வாயு பரிமாற்றத்துக்கு தான் வெளி சுவாசம்னு சொல்லுவாங்க. காரணம் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில தள்ளும். அதனால வெளி சுவாசம்னு பேரு. இது வந்து ஒரு இயற்பியல் நிகழ்வு தான். அதாவது இயற்கையா நடக்கக்கூடியது. செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உணவு ஆக்சிஜன் அடைந்து ஆற்றல் பெறும் உயிர் வேதியியல் நிகழ்ச்சியை செல் சுவாசம்னு சொல்லுவாங்க. செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணவு அது ஆக்சிஜன், அதாவது குளுக்கோஸ் ஆக்சிஜன் அடைஞ்சு ஒரு ஆற்றல் உருவாகும். இதை என்ன சொல்லுவாங்க? செல் சுவாசம்னு சொல்லுவாங்க. சுவாசத்தை முதல்ல காற்று சுவாசம்னு பார்க்கலாம். காற்று சுவாசம் அப்படின்னா இவ்வகை செல் சுவாசத்துல உணவானது ஆக்சிஜன் உதவியால் முழுவதும் ஆக்சிஜன் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதாவது செல்லில் இருக்கக்கூடிய ஒரு உணவு குளுக்கோஸ்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் உதவியினால கார்பன் டை ஆக்சைடு, நீர், ஆற்றல்லாம் ஏடிபியா உருவாகக்கூடியது காற்று சுவாசம். இது எதுல நடக்கும்னா தாவரங்களையும் விலங்குகளையும் நடைபெறக்கூடியது. காற்று சுவாசத்தோட படிநிலைகள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ்னா குளுக்கோஸை பிளக்கிறது. இந்த குளுக்கோஸை பிளக்க போறோம். சரியா? அதாவது குளுக்கோஸ்னா தெரியும் C6H12O11. அப்ப 6 கார்பன் 2 மூலக்கூறு பைருவிக் அமிலம். 6 கார்பனை என்ன பண்ணுவாங்க? 3ஆ பிளப்பாங்க. அதுதான் பைருவிக் அமிலமாக விளக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது சைட்டோபிளாஸ்ல தான் நடக்கும். ரைட்டா? இது வந்து காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம் ரெண்டுத்துக்குமே பொதுவான ஒரு நிகழ்ச்சி. காற்று சுவாசமா இருந்தாலும் சரி, காற்றில்லா சுவாசமா இருந்தாலும் சரி 6 கார்பனை 3 கார்பனா உடைப்பாங்க. அதான் பைருவிக் அமிலமா மாத்துவாங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாஸ்ல வந்து நடக்கக்கூடியது. காற்று சுவாசம்னா ஆக்சிஜன் முன்னிலையில் நடக்கக்கூடியது. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா கிரெப்ஸ் சுழற்சி. கிரெப்ஸ் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய உட்கூழ்மம், அதாவது மேட்ரிக்ஸ்ல நடக்கக்கூடியது கிரெப்ஸ் சுழற்சி. சரியா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருப்போம்? மேட்ரிக்ஸ்ல நடக்கக்கூடிய வினை என்ன வினை? ஸ்ட்ரோமால நடக்கக்கூடிய வினை வந்து கால்வின் சுழற்சின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரியா? இந்த கிரெப்ஸ் சுழற்சி எங்க நடக்குதுன்னா அதே ஸ்ட்ரோமால தான் நடக்குது. இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா ட்ரை கார்பாலிக் அமில சுழற்சி அப்படின்ற பேரு இருக்கிறது. கிரெப்ஸ் சுழற்சிக்கு இன்னொரு பேரு ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா
அடுத்து வேற எதுவும் வேணாம். அடுத்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்றுலா சுவாசம். சரியா? காற்றுலா சுவாசம் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில நடைபெறக்கூடிய ஒரு சுவாசம். ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறக்கூடிய ஒரு சுவாசம். இதுல வந்து குளுக்கோஸ் ஈஸ்டோட உதவினால எத்தனாலாவும் லாக்டிக் அமிலமாகவும் மாற்றப்படுகிறது. எத்தனாலா மாறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஈஸ்டினால் மதுபானம் நொதித்தல்ல லாக்டிக் அமிலமா மாறக்கூடியது பாக்டீரியாக்கள்ல பால் புளிக்கிறது. கூடவே என்னது CO2வும் வெளியேறும். சரியா? பாருங்க குளுக்கோஸ் ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில உடைஞ்சு கார்பன் டை ஆக்சைடாவும் பிளஸ் எத்தனாலாவும் பிளஸ் ஆற்றலாவும் வெளிப்படும். இங்கேயும் ஆற்றல் வெளில வரும். சரியா? எத்தனால் எப்படி உருவாகுதுன்னா ஈஸ்ட்னால உருவாகும். லாக்டிக் அமிலம் எப்படி வரும்னா பாக்டீரியானால உருவாகும். சரியா? அடுத்து சுவாச ஈவு. சுவாசித்தலின் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவுக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் தான் சுவாச ஈவு. வெளியில தள்ளக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கும் எடுத்துக்கிற ஆக்சிஜனுக்கும் உள்ள அளவு சுவாச ஈவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து நினைவில் கொள்கை மட்டும் இருக்கு. அதையும் அப்படியே ஒரு ரீட் பண்ணிக்குவோம். சரியா? ஏன்னா நினைவில் கொள்கையிலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பிசிக்கல் அப்படின்றது ஒரே மூலக்கூறிலிருந்து தோன்றிய ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய வேறுபட்ட செல்களோட ஒரு தொகுப்பு இல்லைன்னா ஒரே மாதிரியான செல்களோட தொகுப்புன்னு சொல்றாங்க. தாவரங்கள் சூரிய ஒளியோட முன்னிலையில CO2 மற்றும் H2O உதவினால் கார்போஹைட்ரேட் தயாரிக்கும் நிகழ்ச்சி ஒளிச்சேர்க்கை. CO2வையும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட் தயாரிக்கும். அதுதான் ஒளிச்சேர்க்கை. ஒளி வினையானது ஒளி சார்ந்த வினை எங்க நடக்கும்? ஹில் வினைன்னு சொல்லுவாங்க. ஒளி சார்ந்த ஏன்னா ராபின் தான் கண்டுபிடிச்சாரு. ஒளிவினை எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி நிலைமைகள் எங்க இருக்கும்? பிராணால தான் இருக்கும். ஸோ அங்கதான் நடக்குது. ஓகேவா? இருள் வினை வந்து பார்த்தோம் அப்படின்னா பசுமணிக்கத்தோட ஸ்ட்ரோமால நடக்கும். புரியுதா? மேட்ரிக்ஸ்ல சுவாசித்தல் கால்வின் வினை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? இது கால்வின் சுழற்சி. ஓகேவா? இல்லைன்னா ட்ரை கார்பாலிக் சுழற்சின்னு கூட சொல்லலாம். சுவாசித்தல் 2 நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியது. ஒன்னு வெளி சுவாசம், இன்னொன்னு உட்சுவாசம். ஆக்சிஜன் முன்னிலையில் நடந்துச்சுன்னா அது காற்று சுவாசம்னு சொல்லுவாங்க. காற்று சுவாசம் 3 படிநிலைகள் நடக்கும். ஒன்னு கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ்னா பைருவீக அமிலமா மாத்துறது. இன்னொன்னு கிரப் சுழற்சி. இன்னொன்னு எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி அமைப்பு. கிரப் சுழற்சிக்கு தான் இன்னொரு பேர் என்னது? ட்ரை கார்பாலிக் அமில சுழற்சின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.